மதுரையில் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வழி நெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு, ஆங்காங்கே களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். மதுரையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை திமுக பொதுக்குழு கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயம் போன்று கூட்டரங்கின் முகப்பு வடிவமைப்பு. தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை விட 97% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல். 8 நாட்களில் அவலாஞ்சியில் 141 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லாரில் 101 சென்டிமீட்டரும் மழை பதிவு. நடப்பாண்டு கோடையில் சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகவில்லை. கோடை மழை இயல்பை விட 129% அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாவது நாளாக கட்சி நிர்வாகிகளை நீக்கியதோடு ஆடிட்டருடன் ராமதாஸ் அவசர ஆலோசனை. பாமகவுக்கு தானே தலைவர் என அன்புமணி மீண்டும் திட்டவட்டம். கண்ணில் படாத இடத்துக்கு சென்றுவிடப் போவதாக ராமதாசிடம் கூறியதாக ஜி.கே. மணி வேதனை. தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் என்றும் தெரிவித்ததாக உருக்கம். நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு, என் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான முயற்சி வெற்றியடையும் என கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை. மருத்துவர் ராமதாஸ் சற்று மனம் இறங்கி வந்துள்ளதாகவும் பரபரப்பு தகவல். ஐயாவை கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாங்க, சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். வள்ளுவர் சனாதன தர்மத்தில் பெரிய துறவி என்று கூறிய ஆளுநர் ரவியின் பேச்சுக்கு முத்தரசன் கடும் கண்டனம். சென்னை திருச்சி பண்பலை வானொலியில் இந்தியை திணிப்பதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம். மீண்டும் தமிழ் பட பாடல்களை ஒளிபரப்பு செய்ய துரை வைகோ உள்ளிட்டோரும் வலியுறுத்தல். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பை ஒட்டி தூய்மை பணிகள் மும்முரம். ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக பள்ளி வளாகத்தில் புற்கள், குப்பைகள் அகற்றும். தூத்துக்குடியில் காரை ஏற்றி ஒருவரை கொன்றுவிட்டு நாடகமாடிய 4 பேர் கைது. விபத்தை மறைக்க போலி ஆவணங்கள் மூலம் காரை விற்றதும் அம்பலம். கேரள மாநிலத்தில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய வடகிழக்கு மாநிலங்கள். அஸ்ஸாம், மணிப்பூர், சிக்கிம் மாநிலங்களில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2710 உயர்வு.
ஒரே நாளில் மேலும் 511 பேர் கொரோனாவால் பாதிப்பு, 7 பேர் உயிரிழப்பு. தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். இணை நோய் உள்ளவர்கள், முதியவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மறைந்த நடிகர் ராஜேஷ் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நல்லடக்கம். ராஜேஷ் விருப்பப்படி தாய் தந்தை கல்லறையிலேயே முறைப்படி உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆசிய தடகள போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனை வித்யா ராம்ராஜ் வெண்கலம் வென்றார். 400 மீட்டர் தடை தாண்டி ஓடுதலில் 56.46 வினாடிகளில் இலக்கை அடைந்த சாதனை. மதுரையில் நாளை நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்துக்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையொட்டி மதுரையில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். மதுரையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இதையொட்டி மேலூர் சாலையில் உள்ள உத்தங்குடியில் 30 ஏக்கர் பரப்பளவில் 10,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்டத்திடலின் முகப்பு சென்னை அண்ணா அறிவாலயம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு தொடங்கும் பொதுக்குழு கூட்டம் மாலை வரை நடைபெறுகிறது. பொதுக்குழுவில் பங்கேற்க மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலையில் முதலமைச்சர் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். மதுரை பெருங்குடியில் தொடங்கிய ரோட் ஷோவில் வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேனில் அமர்ந்தபடியும் சில இடங்களில் சாலையில் நடந்தே சென்று மக்களிடம் உற்சாகத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். பெரியார், அண்ணா, கலைஞர் வேடமிட்ட குழந்தைகளுடனும் அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கட்சி கொடிகளையும் முதலமைச்சரை வரவேற்கும் வகையிலான பதாகைகளை ஏந்தி முதலமைச்சரை மக்கள் வரவேற்றனர். வழிநெடுகிலும் ஆங்காங்கே மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. மதுரை பெருங்குடியில் தொடங்கிய ரோட் ஷோ சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவை கடந்து மதுரா கோட்ஸ் முன்பாக நிறைவடைந்தது. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாமகவில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் மாற்றி வரும் நிலையில் ராமதாஸ் வழிகாட்டுதல் படி கட்சியை தானே வழிநடத்துவதாக அன்புமணி கூறியுள்ளார். கட்சியில் குழப்பம் அதிகரித்ததால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். சோழிங்கநல்லூரில் அன்புமணியும் தைலாபுரத்தில் ராமதாசும் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர்.
கட்சி பொருளாளர் திலகபாமா, 16 மாவட்ட செயலாளர்கள், 4 மாவட்ட தலைவர்கள் என அடுத்தடுத்து அன்புமணியின் ஆதரவு நிர்வாகிகளை ராமதாஸ் பொறுப்பிலிருந்து மாற்றியுள்ளார். கட்சிக்கு தானே தலைவர் என திட்டவட்டமாக கூறியுள்ள அன்புமணி, நிர்வாகிகள் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்வதாக பதிலடி கொடுத்துள்ளார். சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க, அதெல்லாம் ஒன்றும் யாரும் இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அன்புமணிக்கு பதிலடி கொடுத்துள்ள வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, சங்கமே பாமகவை வழிநடத்தும் என்றும் ராமதாசுக்கே முழு அதிகாரமும் உள்ளதாகவும் கூறினார். சங்கத்தை வச்சுதான் கட்சி. இதை புரிஞ்சிக்காம சில பேர் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் வன்னியர் சங்கம் இந்த கட்சியை அமைச்சு ஏற்படுத்தியது. வன்னியர் சங்கம் இந்த கட்சியை வழி நடத்தும். பொதுக்குழுவில் முடிவெடுத்து தான் செய்யணுங்கிறது சரியானது தான். ஆனால் இந்த நிர்வாகிகள் போடும்போது பொதுக்குழு இல்லை, ஐயாவுடைய முடிவை தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும். இந்நிலையில் கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு தானே காரணம் என வெளியான தகவலுக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க, ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாங்கிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு என் குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ராமதாஸ் மனமிறங்கி வந்துள்ளதாக கூறியுள்ள ஜி.கே. மணி, சமாதான முயற்சி வெற்றியடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐயாவும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஓரளவு அதே மாதிரி அவர்கிட்டையும் பேசி வந்தாருன்னா சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமை எட்டுன்னு எதிர்பார்க்குறோம். ஐயா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? நான் தான் பேசினேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டார். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன், உங்கள் விருப்பம். இப்போ கட்சி அதிகாரம் பிரச்சனை இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமே இல்லை. பேசவும் நான் அதை விரும்பலை. நான் முதல்ல 2 பேரும் சந்திச்சு சமாதானம் 2 பேரும் உட்கார்ந்து பேசினாவே எல்லா பிரச்சனையும் முடியும். பாஜக கூட்டணி, முகுந்தன் பதவி விவகாரம் உள்ளிட்டவற்றால் ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தில் உள்ளதால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆலப்புழா, கோட்டயம், வைக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மழைநீர் புகுந்தது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக 8 நாட்களுக்கு முன்பாகவே கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று பெய்த மழையின் அளவு குறைவாக இருந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆலப்புழா, கோட்டயம், வைக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. மாநிலம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட 3000 பேர் அந்தந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆலப்புழா, எர்ணாகுளத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மரக்கிளைகள் முறிந்து மின்கம்பைகள் மீது விழுந்ததால் மாநிலத்தின் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மணிமாலா, மீனாச்சல், கபானி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 4 அணைகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 27 மீனவர்களில் 10 பேர் இன்னும் கரை திரும்பவில்லை. இதற்கிடையே தமிழ்நாட்டிலிருந்து 30 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கேரளாவுக்கு சென்றுள்ளனர்.
மறுபுறத்தில் ஆலப்புழா, எர்ணாகுளம், காசர்கோடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை விட 97% கூடுதலாக பெய்திருக்கிறது. கோடை மழை நிலவரம் தொடர்பாக சென்னையில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை மழையை பொறுத்தவரை மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களில் 25 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் இவை இயல்பை விட 97 விழுக்காடு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் மட்டுமே 129 விழுக்காடு கூடுதலாக கோடை மழை பெய்திருப்பதாக அமுதா தெரிவித்தார். பதிவான மழை அளவு தமிழ்நாட்டுக்கு 245.6 மில்லிமீட்டர், இயல்பு மழை 124.9 மில்லிமீட்டர், இயல்பை விட 97% அதிகம். சென்னை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா பதிவான மழை அளவு 12 சென்டிமீட்டர், இயல்பு மழை அளவு 5 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 129% அதிகம். மாவட்ட வாரியாக பொறுத்தவரை 29 மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் 11 மாவட்டங்களில் அதிகமாகவும் கோடை மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் தற்போது வரை 8 நாட்களில் மட்டுமே அவலாஞ்சியில் 141 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லாறில் 101 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வரும் 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 106 விழுக்காடு கூடுதலாக இருக்கும் என்றும் தமிழ்நாட்டிற்கு 110 விழுக்காடு கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் ஒரு நாள் கூட சென்னையில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகவில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் மூலம் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு கோடை காலத்தில் சென்னையில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகாதது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படுவதை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளி, வகுப்புகள் மற்றும் வளாகங்களை சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் வரும் திங்கட்கிழமை முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதனையடுத்து திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி வளாகம் மற்றும் மைதானங்களில் வளர்ந்துள்ள புற்கள் மற்றும் குப்பைகள் சுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றன. வகுப்பறைகள், மேசைகள், நாற்காலிகள், கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநகராட்சியில இருந்தும் ஒரு 4-5 பேர்கள் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் சானிட்டரி ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அவங்கள வச்சு இந்த பள்ளி வளாகங்களை, வகுப்பறைகளை இவை அனைத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டுள்ளோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தினர். நாளை மாலைக்குள் பள்ளிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கோடை விடுமுறைக்கு பிறகு நாளை மறுநாள் அரசு பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.